அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து, அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றியொழுகிய நல்லற தோழர்கள் உண்மை விசுவாசிகளாம் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்னென்றும் நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தாலா 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சமுதாய மக்களை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக அரபுலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்கள் இறை தூதராக இந்த உலகத்திற்கு வருகை தந்தபோது அன்றைய காலத்தில் இருந்த அந்த மக்கள் அவர்களை ஓடோடி அரவணைத்து அவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. மிக கடுமையான எதிர்ப்புகள், பயங்கரமான துன்பங்கள், இவைகளையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சந்திக்க நேரிட்டது. அதே நேரத்தில் எவ்வளவு கடுமையான எதிர்ப்புகள் அங்கே வந்ததோ அதே அளவுக்கு ஆட்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்திருந்தாலும் அவர்களுடைய கொள்கையை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்ட பல தோழர்களையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். அந்த தோழர்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய காலத்தில் அவருடைய கொள்கையை ஈட்டி முனையில் எங்களை நிறுத்தினாலும் எங்களுடைய ஈமானை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று அந்த கொள்கையில் உறுதியாக இருந்ததையும் நாம் நபிமொழிகளில் நாம் பார்க்க முடிகிறது. தங்களிடத்தில் இருந்த செல்வங்கள், பொருளாதாரங்கள், இவை அனைத்தையும் இந்த கொள்கை மேலோங்குவதற்காக அந்த தோழர்கள் வாரி இறைத்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. நபிமொழிகளிலேயும் திருக்குர்ஆனிலேயும் அவர்களுடைய தியாகங்கள், அவருடைய பொருளாதார பங்களிப்புகள், அவர்களுடைய ஈமானுடைய வலிமை, இவைகளை எல்லாம் நிறைய அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். திருக்குர்ஆன்ல ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ். அந்த மக்களிடத்தில் மக்கள் இந்த தோழர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதே போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அன்னுமினு கமா ஆமனஸ் சுஃபஹா, இந்த மூடர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா, நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அலா இன்னஹுமுஸ் சுஃபஹா, அறிந்து கொள்ளுங்கள் இவர்கள் தான் மூடர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுவது இந்த தோழர்களை, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கொள்கையை ஏற்றவர்களை பார்த்து அவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதே மாதிரி நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அந்த நபி தோழர்களை மூடர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் திரும்ப சொல்லுகிறான், இந்த நபி தோழர்களை மூடர்கள் என்று சொல்லுகிறீர்களா? இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றதற்காக வேண்டி முட்டாள்கள் என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் தான் மூடர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த எதிரிகளை கண்டிக்கிறார்.
இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லிமா ஆமன்தும் ஃபஹ்ததவ். அந்த தோழர்கள் ஈமான் கொண்டதை போன்று இவர்களும் ஈமான் கொள்வார்கள் என்று சொன்னால் இவர்கள் நேரான வழியில் சென்றிருப்பார்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களிடத்தில் எப்படி ஈமானுடைய வலிமை, நம்பிக்கை, கொள்கை இருந்ததோ அதே போன்று நீங்களும் கொள்ளுங்கள். எல்லா மக்களையும் பார்த்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கொள்கையை ஏற்றதிலிருந்து அடி பெறாமல் கொள்கையிலே உறுதியாக இருந்தவர்களாக அந்த நபி தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறான், நாம் அகல் போர் என்று சொல்லுகிறோமே, அஹஸா போர், அந்த அகல் போரிலே, அந்த ஹந்தக் போரிலே எதிரிகள் நிறைய இருந்தாங்க. யூதர்கள் இருந்தார்கள், முஷ்ரிக்கீன்கள் இருந்தார்கள். மதீனாவை சுற்றி இருந்த அனைத்து எதிரிகளும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களையும் அவருடைய ஈமான் கொண்டவர்களையும் தாக்க வருகிறார்கள். பெரும் கூட்டம் தாக்க வருகிறது. அதை திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப். இந்த மூமின்கள் அந்த கூட்டுப்படையை பார்த்தபோது காலு மா ஹாதா மா வாதனல்லாஹு வ ரசூலா வ ஸதக்கல்லாஹு வ ரசூலா. இது அல்லாஹ்வுடைய தூதரும் வாக்களித்ததுதான், அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையை சொன்னார்கள். வமா ஜாதஹும் இல்லா ஈமானும் வ தஸ்லீமா. அந்த படைகளை பார்த்து அவர்களுக்கு ஈமான் அதிகரித்தது. மட்டுமல்லாமல் அவருடைய ஈமான் இன்னும் வலிமையானது என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். அப்ப இவைகளை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கும் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய ஈமான் மிக சிறந்தது. அவருடைய பொருளாதாரம், அவர்கள் பங்களிப்பு நம்மளால் ஈடுகட்ட முடியாத அளவுக்கு குறைவாக கொடுத்திருந்தாலும் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறா, தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்று சொன்னாங்க. ஏன் திட்டக்கூடாது? நீங்கள் உஹது மலை அளவிற்கு தங்கத்தை நீங்கள் தர்மம் செய்திருந்தாலும் என்னுடைய தோழர்கள் அவர்கள் ஒரு கை அல்லது அதனுடைய பாதி அளவு தர்மம் செய்ததுக்கு ஈடாகாது. வமா பலக மின் அஹதிஹிம் வலா நஸீஃபஹு. அது முழு கையளவும் அல்ல, அதில் பாதி அளவுக்கு கூட உங்களால் செய்ததனுடைய நன்மை, அந்த தோழர்கள் செய்ததனுடைய நன்மை நீங்கள் பெற முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். நம்ம உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்கிறோம், ஆனால் நபி தோழர்கள் ஒரு கையின் பாதி அளவுக்கு தர்மம் செய்கிறார்கள், அதற்கு ஈடாகாது. ஏன்? அந்த சூழ்நிலை அப்படி. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து இருந்தார்களே, அவர்களுடைய அந்த தர்மம், அவர்கள் செய்த அந்த பொருளாதாரம் நீங்கள் எவ்வளவு செய்தாலும் ஈடாகாது என்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு சிறந்த நபி தோழர்கள், இந்த சிறப்புகள், அவருடைய ஈமானுடைய வலிமைகள், இவைகளை எல்லாம் நாம் எல்லா மக்களிடத்திலும் எடுத்துரைக்கிறோம். அவங்க மாதிரி ஈமானுடைய வலிமையில் இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறோம். அந்த தோழர்களிடத்தில் இருந்த அந்த தாராள மனப்பான்மையும் உங்களுக்கு வர வேண்டும் என்றும் நாம் சொல்லுகிறோம். அதே நேரத்தில் அந்த நபி தோழர்களும் மனிதர்கள், அவர்களிடத்திலேயும் தவறு வரும். இறைவனை தவிர உலகத்தில் இருக்கும் யாராக இருந்தாலும் அவன் தவறு செய்பவன் தான் என்ற அடிப்படை உண்மையை நாம் சொல்லுகிறோம். அது மாதிரி சில தவறுகள் அவருடைய வாழ்நாளில் நடந்திருக்கிறது என்பதையும் சொல்லுகிறோம். இதனால் அல்லாஹ்வின் தூதரின் தோழர்களை நாம் நேசிப்பதில்லை, அவமானப்படுத்துகிறோம், கேவலப்படுத்துகிறோம் என்று சிலர்கள் விமர்சிக்கலாம். ஆனால் நபி மொழிகளை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்திலேயே எத்தனையோ தவறுகளை நபி தோழர்கள் செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. நபி தோழர்கள் அப்படி தவறு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த அந்த தியாகம், அவருடைய ஈமானுடைய வலிமை, அதற்காக அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார். சஹீஹுல் புகாரியில் நாம் பார்க்கிறோம், ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ரகசிய திட்டங்களை ஒரு கடிதத்தில் எழுதி இணை வைப்பால் ஒரு பெண்மணி இடத்தில் கொடுத்து மக்காவுக்கு அனுப்பி விடுகிறார்கள். இது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள்
ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள், இந்த 3 பேரையும் இந்த இடத்துல ஒரு பெண்மணி ஒரு கடிதத்தை கொண்டு செல்கிறார், அந்த கடிதத்தை கைப்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். இந்த நபி தோழர்களும் சென்று அந்த பெண்ணிடத்தில் இருந்த அந்த கடிதத்தை கைப்பற்றி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒப்படைக்கிறார். ஒப்படைத்தால் பிரித்து படித்து பார்க்கும்போது ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அவர்கள் எழுதிய கடிதம், அவர்கள் எழுதிய அந்த செய்தி அதில் உள்ளே அமைந்திருக்கிறது. இணை வைப்பாளர்களுக்கு எழுதியிருக்கிறார், ரகசிய திட்டங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன இது, ஏன் இப்படி நீங்க செஞ்சீங்க? உடனே பதறி போன ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னை தவறாக எண்ணி விடாதீர்கள். நான் இஸ்லாத்தை விட்டு நான் போக வேண்டும் என்றோ, வேறு மதத்தில் சேர வேண்டும் என்றோ, இஸ்லாம் பிடிக்கவில்லை என்றோ நான் இதை செய்யவில்லை. முஹாஜிரின்களுக்கு எவ்வளவோ நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய உறவினர்களை பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் எனக்கு என்னுடைய உறவினர்களை பார்த்துக் கொள்வதற்கு யாரும் இல்லை. எனவே இது போன்ற செய்தியை நாம் கொடுக்கின்ற பொழுது என்னுடைய உறவுகளை அந்த இணை வைப்பாளர்கள் தொந்தரவு தராமல் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்பதற்காக வேண்டி நான் இந்த செய்தியை அனுப்பினேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இஸ்லாத்தை விட்டு போகும் எண்ணம் எனக்கு இல்லை, இஸ்லாத்தை வெறுக்கும் எண்ணம் எனக்கு இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையைத்தான் சொன்னார்கள் என்று சொன்னார். உடனே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றார்கள், தானி அல்ரிபு உனக்க ஹாதல் முனாஃபிக், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னை விடுங்கள், இந்த முனாஃபிக்கினுடைய கழுத்தை நான் வெட்டுகிறேன், என்ன வேலை செய்திருக்கிறார் என்று கோபம் விடுகிறார் உமர் ரலியல்லாஹு. அவர் சொன்ன வாசகம் என்ன? இந்த முனாஃபிக், இந்த நயவஞ்சகனின் கழுத்தை வெட்டுகிறேன் என்று ஒரு நபி தோழரை ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கடும் கோபத்துடன் சொல்கிறார். இப்படி நடக்கலாமா? ஒரு தோழர் இப்படி நடக்கலாமா? இது போன்ற செய்திகளை இணை வைப்பாளர்கள் கொடுக்கலாமா என்று அவர் கொதித்து போய் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அமைதிப்படுத்துகிறார்கள். பத்ர் போர்க்களத்தில் கடந்து கொண்ட அந்த தோழர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இஅமலு மா ஷி'தும் ஃபகத் கஃபர்து லக்கும், நீங்கள் விரும்பியவாறு நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த தோழர்களை பார்த்து சொல்லவில்லையா? இவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர், எனவே இப்படி தவறு செய்தாலும் அல்லாஹ் அவருடைய தவறை மன்னித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு தவறு, ஒரு தோழரை நயவஞ்சகன் என்று சொல்லும் அளவுக்குரிய ஒரு தவறு, கொலை செய்வதற்கு கோபப்படக்கூடிய அளவுக்குள்ள ஒரு தவறு ஒரு நபி தோழர் செய்கிறார். இந்த மாதிரி செய்யும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவங்களுடைய தியாகத்தை, கஷ்டத்தை அல்லாஹ் கவனத்தில் கொண்டு மன்னித்து விடுகிறார். இதையும் நாம் சொல்லுகிறோம். அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் மார்க்கத்தின் ஆதாரமாகும் என்று நாம் ஒருபோதும் சொல்லவில்லை. நபித்தோழர்களை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் நபித்தோழர்களுடைய அந்த சிறப்புகளை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறந்த பண்புகளை நாம் ஏற்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதை போன்று அவர்கள் நடந்தார்களே, அதை நாம் ஏற்றுக்கொள்வோமே தவிர அவர்கள் மீது அன்பு வைக்கிறோம் என்பதின் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய தகுதியை அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம். தவறே செய்யாதவன் அல்லாஹ் தவறான தீர்ப்பு அல்லாமல், தவறான தீர்ப்பு கொடுக்காமல் சரியான தீர்ப்பை மட்டுமே கொடுக்கக்கூடியவன் இறைவன். அந்த இறைவனுடைய அந்த பண்பை கொண்டு போய் அவர்களுக்கு நாம் கொடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையிலே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையில் அவர்கள் நடப்பார்களேயானால் அதை நாம் எடுத்துச் சொல்லுவோம். நபித்தோழர்களை நாம் நேசிக்கிறோம். அந்த நபித்தோழருடைய வாழ்விலே நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் நாம் என்ன கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதைத்தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதில் மிக முக்கியமான ஒன்று என்ன? அவருடைய கொள்கை, கோட்பாடுகள், அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகள், அறிவுரைகளை பின்பற்றுவதுதானே. அந்த தோழர்கள் சொன்ன, அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை ஒரு சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதை நாம் செய்கிறோமா இல்லையா என்று பாருங்கள். அதை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மீது நேசம் கொண்டவர்களா, பாசம் கொண்டவர்களா அல்லது எதிரிகளா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த ஒரு அன்பு தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவரிடத்திலே ஷாம் தேசத்தை சார்ந்த, சிரியா நாட்டை சார்ந்த ஒருவர் சொல்கிறார்,
தமத்து என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜி கூடுமா கூடாதா என்று கேட்கிறார். ஹஜ்ஜிலே 3 வகை இருக்கிறது, இஃப்ரா, தமத்து, அதே மாதிரி கிரான். இந்த 3 ஹஜ்ஜையுமே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதித்தது தான். ஹஜ்ஜி என்று சொன்னால் அது மட்டும், இஃப்ராத் என்று சொன்னால் ஹஜ்ஜி மட்டும் செய்வது, கிரான் என்று சொன்னால் ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் ஒரே இஹ்ராமில் அணிந்து செய்வது, தமத்து என்று சொன்னால் முதலில் உம்ரா செய்துவிட்டு இஹ்ராமை களைந்துவிட்டு பிறகு ஹஜ்ஜை செய்வது. இந்த 3 வகையும் அனுமதிக்கப்பட்டது. அப்போ அவர் வந்து கேட்கிறார், தமத்து என்று சொல்லக்கூடிய முதல்ல உம்ரா செய்து இஹ்ராமை களைந்து அதற்கு பிறகு ஹஜ்ஜி செய்யக்கூடியதை ஹலாலா ஹராமான்னு கேட்கிறார். ஹலாலுன், இது ஹலாலு தான். இப்போ உடனே அந்த மனிதர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுடைய தந்தை இதை தடுக்கிறாரே, இதை கூடாது என்று சொல்லுகிறாரே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர்கள் விளக்குறாங்க, அந்த நபித்தோழர், ஒரு காரியத்தை என்னுடைய தந்தை தடுத்திருக்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய தந்தையினுடைய அந்த விஷயத்தை நாம் பின்பற்ற வேண்டுமா, அல்லது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டுமா? இதுக்கு நீ பதில் சொல்லு. உடனே அவர் சொல்லுகிறார், அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையை தான் பின்பற்ற வேண்டும். அப்போ சொன்னா சனாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள், அங்கீகரித்திருக்கிறார்கள் என்ற கருத்தை அவர்கள் சொன்னார்கள். திருமதி என்ற நூலில் நாம் பார்க்கிறோம். இது ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழரின் மீது அன்பும் பாசமும் இருந்தால் இந்த சமுதாயத்தில் என்ன சொல்லணும்? என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய ஊர், என்னுடைய குடும்பம், என்னுடைய சொந்த பந்தம் யார் என்ன சொன்னாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாரே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதைத்தான் நம்ம எடுக்கணும். அதான அவர்கள் மீது பாசத்தை காட்டுவதனுடைய எடுத்துக்காட்டு, நேசத்தை காட்டுவதனுடைய எடுத்துக்காட்டு. இதைத்தானே தௌஹீதமா சொல்லுகிறது. ஒரு காரியத்தை நீ எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அவருடைய தந்தை பெரிய நபி தோழர், அபூபக்கருக்கு அடுத்த நிலையில் இருந்தார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார், அவ்வளவு சிறந்த நபி தோழராக இருந்த உமர் அவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்றால் ஏத்துக்கிறாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாரே, இதைத்தான் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். இது நபித்தோழர்களுடைய மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தின் வெளிப்பாடு இல்லையா? அந்த நபித்தோழர்கள் காட்டி தந்த வழிமுறை இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டினார்களோ அதே போன்று அந்த நபித்தோழர்கள் கருத்தை எடுத்து சொன்னார்கள். அந்த கருத்தை இந்த சமுதாய மக்களுக்கு நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு தோழராக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, அவருடைய பெயர் ஆத்திகா பின்த் ஸைத் என்று சொல்கிறார். இவங்க யாருன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சொர்க்கவாதி என்று குறிப்பிட்டார்களே, சயீத் பின் ஸைத் அவருடைய சகோதரி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சயீத் பின் ஸைதினுடைய சகோதரியை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரியை ஸைத் பின் ஸைத்ங்கறாங்க, அவங்க கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. பெண் கொடுத்து பெண் எடுத்திருக்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்வார்களாம்? ஃபஜர் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் ஜமாத்துல வந்து என்ன செய்வாங்க? கலந்து கொள்வார். அப்ப கலந்து கொள்ளும் போது அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, உமர் இருக்கிறார்களே அவர்கள் எக்ராவு வயகார், இதை அவர் வெறுப்பாரு, அவர் ரோசக்காரர் ஆயிடுச்சு, எப்படி நீங்கள் பள்ளியாசல் வந்து நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள், எப்படி ஜமாத்துக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் எப்படி என்னை தடுத்து விட வேண்டும், தடுத்து விட முடியும்? யம்னவு கவுலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தம்னவு இமா அல்லாஹி மசாஜிதல்லாஹ், பெண்களை பள்ளியாசலுக்கு வருவதை விட்டும் தடுக்காதீர்கள் என்ற சொல் உமரை தடுத்து விடும் என்று அந்த பெண்மணி கூறியதை நாம் சஹீஹுல் புகாரியில் நாம் பார்க்க முடிகிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இது யார் சொன்னது? ஒரு நபித்தோழி சொன்னது தானே. அந்த நபித்தோழி சொன்னதைத்தான் நாமும் இங்கே எடுத்து சொல்லுகிறோம். கணவராக இருக்கட்டும், உங்க பிள்ளையாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதித்த ஒன்றை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதனுக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. உமராக இருந்தாலும் கிடையாது, அபூபக்கர் அவர்களாக இருந்தாலும் கிடையாது என்பதை நினைவூட்டவில்லையா? அப்ப அந்த நபித்தோழர்கள் மீது பாசம் இருக்குவதின் காரணத்தினால் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை
நபிகள் பெருமானார் காட்டி தந்த நடைமுறைக்கு ஒத்ததாக அமைந்திருந்த இந்த செய்தியை இந்த சமுதாய மக்களுக்கு நாம் சொல்லுகிறோமே, நாங்கள் பாசம் காட்டவில்லையா? இந்த நபித்தோழர்கள் மீது எங்களுக்கு அந்த பாச உணர்வு இல்லையா? இவைகளை எல்லாம் ஆதாரமாக எடுத்து வைத்துத்தான் இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் நபிகள் பெருமானாரின் வழிமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர் முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், நான் அன்சாரி பெண்ணை மனம் பேசியிருக்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அவர் இந்த பெண்ணை நீ பார்த்து விட்டாயான்னு. இல்ல, நான் பார்க்கல. அதனால் நீங்க நேர போய் பார்த்துக்கிறீங்க, உங்க ரெண்டு பேர்களுக்கு மத்தியும் அன்பையும் பாசத்தையும் அது உருவாக்கும். உடனே அவர் போய் அவங்க வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் அங்கே சொல்லுகிறார், உங்களுடைய பெண்ணை எனக்கு காட்டுங்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்ட சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்யல, அவங்களுடைய பெற்றோர்கள் காட்ட மறுக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகுதான் என்கிறார்கள். வாத பிரதிவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உள்ளிருந்து அந்த பெண்மணி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப உடனே அந்த பெண்மணி அங்கிருந்தே குரல் கொடுக்கிறார்கள். முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இன் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரக அன் தன்னுர் ஃபன்னுர், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உன்னை பார்க்குமாறு கட்டளையிட்டு இருந்தால் நீ பார்த்துக்கொள் என்று சொன்னார். பெற்றோர்கள் மறுக்கிறாங்க, தந்தை மறுக்கிறார், தாய் மறுக்கிறார், காட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த பெண்மணி அங்கிருந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருந்தால் நீ பார்த்துக்கொள். அவர் பார்த்துட்டு தான் திருமணம் முடித்தார். இப்னு மாஜா என்ற நூலில் இந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. இதைத்தான் நாம் எடுத்து சொல்லுகிறோம். இந்த செய்தியை எடுத்து காட்டுகிறோமே, முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அவர்களுடைய கூற்றை காட்டுகிறோம். அதே போன்று அந்த பெண்மணியினுடைய நபி தோழியினுடைய அந்த அற்புதமான அழகான அறிவுரையை இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்து காட்டுகிறோம். நாங்கள் நபித்தோழர்களை ஏசுகிறோமா? நபித்தோழர்களை அலட்சியப்படுத்துகிறோமா? அவமானப்படுத்துகிறோமா? அல்லாஹ்வின் தூதர் காட்டிய அந்த வழிமுறையை அப்படியே அழகாக எடுத்து காட்டியதை அப்படியே இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்லி, நீங்களும் அந்த நபித்தோழர்கள் எப்படி நபிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, நபி காட்டிய அறிவுரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அது மாதிரி நடங்கன்னு சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தீர்களானால் அவர்கள் நபித்தோழர் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதுபோன்று நீங்களும் கொடுங்கள் என்கிறோம். இன்னும் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய சட்டத்திட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, சஹாபிய நபி தோழர்கள், நபி தோழியர்கள் அவங்க சொன்ன சட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். புதிதாக வந்திருக்க சில கூட்டம் குர்ஆனை பின்பற்றணும், ஹதீஸை பின்பற்றணும், சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும். அவங்க சொன்னதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க சொன்னதும் மார்க்கத்தினுடைய ஆதாரமாகும் என்று பிரச்சாரத்தை பல இடங்கள்ல சொல்லிக் கொண்டு வழிமுறையை பின்பற்ற சொன்னார்களே தவிர தன்னுடைய தோழர்கள் சொன்ன ஒவ்வொன்றும் மார்க்கம் ஆதாரம் சொல்லல, மார்க்க ஆதாரமாக எடுத்து காட்டல. அதனால நபி தோழர்களே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உதாரணத்துக்கு ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்கள் சிலரை ஒரு போர்க்களத்திற்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதுல ஒருவரை தலைவராக ஆக்கி அமரகும் அன்துதீவு, அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க. ஏன்னா அவர் தான் தலைவர், அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கிறீங்க. அவங்களும் அவரோட போறாங்க. ஒரு கட்டத்தில் தலைவருக்கு கோபம் வந்து விடுகிறது. ஒரு பேச்சும் கேட்கலன்ற உடனே என்ன சொல்லுகிறார், எல்லாரும் விறகுகளை கொண்டு போய் போடுங்க, தீய பத்த வைங்க. தீ மலமலண்டு எரியுது. உடனே அந்த தோழர்களிடத்தில் சொல்லுகிறார், எல்லாரும் போய் என்ன செய்யுங்க, அந்த நெருப்புல போய் விழுங்குங்கிறார். என்னை கட்டுப்பட சொன்னாங்களா இல்லையா? நான் தலைவர் இல்லையா? எல்லாரும் போய் நெருப்புல போய் விழுங்கடா அப்படின்னு அந்த தோழர் சொன்ன உடனேயே ஒவ்வொருவரை பார்க்கிறாங்க. இந்த நெருப்புல போய் நம்ம விழுந்துடக்கூடாது, நரக நெருப்புல போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி தானே நம்ம இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இந்த ஆள் திரும்ப இங்கே கொண்டு போய் நெருப்புல போய் விழுகிறாருன்னு சொல்லுறாரு அப்படின்னு இவர்கள் அப்படியே ஆலோசித்து கொண்டு நினைத்து கொண்டு இருக்கும் போது நெருப்பு எரிந்தது அப்படியே அணைகிறது. அவருடைய கோபமும் தணிகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க அனுப்பி வச்சிருந்த தலைவர் இந்த மாதிரிலாம் நடந்து கொண்டார். இப்போ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னாங்க, இன்னமத் தாஅத்து ஃபில் மஅரூஃப்,
கட்டுப்படுதல் என்பது நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான். நல்ல விஷயம் தான் இது குர்ஆனில் சொல்லப்பட்டது, இந்த தூதர் காட்டிய வழிமுறையில் உள்ளது. இதற்குத்தான் கட்டுப்படணுமே தவிர இதற்கு எதிராக எந்த செய்தியை சொன்னாலும் தலைவர் அமீரா இருக்கிறாரு அப்படின்னு கட்டுப்படக்கூடாது. ஒரு பேச்சுக்கு அந்த நெருப்புல போய் நீங்கள் விழுந்திருந்தால் லவ் தஹலூஹா மா ஹரஜூ மின்ஹா அபதா, அந்த நெருப்பில் இருந்து ஒருபோதும் வெளியே இருக்க முடியாது. நீ தற்கொலை செஞ்சவன் ஆயிருவ, நிரந்தர நரகத்திற்கு நீங்கள் போயிருப்பீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார். ஒரு நபித்தோழர் தானே கட்டளையிட்டாரு, அவர் சொன்னதை அப்படியே நபித்தோழர்கள் ஏத்துக்கிட்டாங்களா, மறுத்தார்களா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களை என்ன சொன்னார்கள்? கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் உடனே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக குர்ஆன் ஹதீஸில் இல்லாத திருக்குர்ஆன் காட்டித் தராத வழிமுறைகளுக்கெல்லாம் கட்டுப்படுன்னு அர்த்தமா? அல்லாஹ் சொன்னதாக இருக்கும் பட்சத்தில், அவன் தூதர் சொன்னதாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்க கட்டுப்படணும். அவர் சொன்னதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருந்தால் நரகத்திலே நிரந்தரமா நீ போய் இருப்பாய் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதை புகாரியில் நாம் பார்க்கிறோமே. இப்ப எந்த சஹாபாக்களுடைய சொல்லை ஏத்துக்கிட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அந்த தோழர்களுடைய வழிமுறையை தாம் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை சொல்லி இருப்பார்களே, ஆனால் முதல்ல கட்டுப்படுறவங்க அந்த தோழர்கள் தானே, அந்த தோழர்கள் தானே ஏற்றிருப்பார்கள், அந்த தோழர்கள் தானே பின்பற்றிருப்பார்கள். பின்பற்றலையே. இதை என்ன நமக்கு உணர்த்துகிறது? நபி தோழர்கள் அவர்களுடைய தியாகம் பெரிது, அவர்கள் செய்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் பெரிது. ஆனால் அவர்கள் மார்க்கத்தினுடைய அதிகாரம் உள்ளவர்களாக பின்பற்றுவதற்கு தகுதியானவர்களாக இல்லை என்பதனால் தான் அந்த தோழர்களை தங்களுடைய தோழர்களை பின்பற்றல. அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தியை நீங்கள் பாருங்கள். அபூபக்கர் சித்திக் மிகச்சிறந்த நபி தோழர் என்று உங்களுக்கு தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் சிறந்த நபி தோழி என்பதும் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை, மிகவும் அதிகம் நேசித்த ஒரு பிள்ளை. ரசூலுல்லாஹ் இறந்ததற்கு பிறகு ஆட்சி தலைவராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அந்த ஆட்சி தலைமைக்கு வந்ததற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். என்னுடைய தந்தை சில போர்க்களங்களில் கிடைத்த சில சொத்துக்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, அதை எங்களுக்கு தாங்க, நான் தான் வாரிசு, கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அங்கு இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான அறிவுரை எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. மா தரக்னா லா ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி நடந்து காட்டினார்களோ இதிலே அப்படித்தான் நான் நடப்பேன் என்று சொன்னார்கள். ஃபாத்திமா கோபப்பட்டார், அபூபக்கர் அவர்களை வெறுத்தார். எந்த ஹத்தாத்து உஃபியத், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறக்கின்ற வரையிலேயும் அபூபக்கர் அவர்கள் மீது கோபப்பட்ட நிலையிலேயே இருந்தார். எதுக்கு? அந்த சொத்து தரலங்கிறதுக்காண்டி. ஒரு மிகச்சிறந்த ஒரு நபி தோழி அல்லாஹ்வின் தூதருடைய சட்டத்தை மாற்றி எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அபூபக்கர் சித்திக் கேட்டார்களா? ஒரு நபி தோழியருடைய நபி தோழருடைய சொல்லை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டத்தை மாற்றி இருக்கலாம் இல்லையா? ஏன் மார்க்கல? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய தோழராக இருந்தால் அவருடைய பேச்சு மார்க்க விஷயத்தில் எடுபடாது என்ற அபூபக்கருடைய கருத்தை தானே இந்த தௌஹீத் ஜமாத் சொல்கிறது. இரண்டு மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அவர்களுக்கு மத்தியிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த பிரச்சனையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இந்த தமத்து என்ற ஹஜ், கிரான் என்ற ஹஜ், இது ரெண்டையுமே செய்யக்கூடாதுன்னு தடை போடுறார். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி தலைவராக இருக்கிறார், ஜனாதிபதியா இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி எட்டிய போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். மா குந்து லி அதா சுன்னத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி கௌலி அஹதின், எந்த ஒரு மனிதனின் சொல்லுக்காக வேண்டியும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன சுன்னத்தை நான் விட்டுவிட முடியாது. நீங்கள் தடை செய்கிறீர்கள், ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்திருக்கிறார்கள், அனுமதித்திருக்கிறார்கள். அதுக்காண்டி உலகத்தில் உஸ்மான் அவர்களே, நீங்கள் என்ன, உலகத்தில் யார் சொன்னாலும் சரி அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னத்தை ஒருபோதும் விட மாட்டேன் என்ற செய்தியை புகாரில் நாம் பார்க்கிறோம்.
உஸ்மானை அவமானப்படுத்திட்டாரா? அவரோட வயசில் மூத்தவர் இல்லையா? அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இல்லையா? அப்போ அந்த சட்டத்துக்கு மாற்றமாக நடந்தார் என்று விமர்சனம் செய்தால், நபிவழிக்கு மாற்றமாக நடக்கிறார் என்று உஸ்மான் அலி அல்லா அவர்கள் சொன்னால், அவரை அவமானப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அலி அலி அல்லா அவர்கள் அவமானப்படுத்தி இருக்கிறாங்களே, இது தவறு என்று நாம் சொல்ல முடியுமா? சட்டம் அல்லாவின் தூதர் அவருக்கு தான் முதலிடம், திருக்குரானுக்கு தான் முதலிடம். அல்லாவின் தூதருடைய சொல்லுக்கு மாற்றமாக நடந்தால் அதை யார் பேச்சுக்கு எடுக்கக்கூடாது. இதை இன்னொரு விஷயத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் மிகச்சிறந்த நபித்தோழர், காத்திபுல் வஹியை எழுதியிருந்த ஒரு நபித்தோழர், சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. அவருடன் தொடர்புடையது அபூ மூஸல் அஷாரி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவங்கள்ட்ட ஒரு மார்க்க சட்ட பிரச்சனை கேட்கிறாங்க. ஒரு சகோதரி, இன்னொன்னு மகனுடைய மகள், அப்புறம் அதற்கு அடுத்து ஒரு மகள். இந்த 3 பேரும் இருந்தால் சொத்தை எப்படி பிரித்து கொடுப்பது? மகள் இருக்கிறாள், மகனுடைய மகள் இருக்கிறாள், அதே மாதிரி ஒரு சகோதரி இருக்கிறார், என்ன பிரித்து கொடுக்கிறது? அபூ மூஸல் அஷாரி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மகளுக்கு பாதி, சகோதரிக்கு பாதி. அந்த பேத்தி இருக்கிறாள அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. உடனே இந்த செய்தி இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களுக்கு போகிறது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் இவருடைய மார்க்க தீர்ப்பை கேட்டுவிட்டு சொன்னார்கள், எவ்வளவு அழகான வாசனம், லகத் லலல்து இதன் வமா அன மினல் முஹ்ததீன். இந்த அபூ மூஸா அவர்களை போன்று ஒரு தீர்ப்பை நான் கொடுத்திருந்தால் நான் வழிகட்டவனாக போயிருப்பேன், நேர்வழி பெற்றவனாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார். யாரு? அபூஜஹலுடைய தீர்ப்பா? உத்பா சொன்ன தீர்ப்பா? ஷைபா சொன்ன தீர்ப்பா? அபூ மூஸல் அஷஅரி ரலியல்லாஹு அவர்களுடைய தீர்ப்பை இப்னு மசூத் ரலியல்லாஹு அந்த தீர்ப்பை நானும் சொன்னால் நான் வழிகட்டவனாக இருப்பேன், நான் நேர்வழி பெற்றவனாக இருக்க மாட்டேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி தீர்ப்பு வழங்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன தீர்ப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மகளுக்கு பாதி, மகனுடைய மகளுக்கு 1/6 மீதம் உள்ளது சகோதரிக்கு. இப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இதை பிரித்து கொடுத்திருக்கிறாங்கன்னா, இந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்ல போறீங்க? நபி தோழரை நையாண்டி செய்தவர் என்று சொல்ல போறீங்களா? அவமானப்படுத்தியவர் என்று சொல்ல போகிறீர்களா? அவர் எப்படி பார்த்தார்? இந்த அபூ மூஸல் அஷாரி அவர்களை விட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெரியவர், அவங்களுடைய சட்டத்தை தான் பின்பற்ற வேண்டும். இந்த அடிப்படையில் தான் அழகான ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். இதே செய்தியை நாமும் சொல்லுகிறோம். நபித்தோழர்களை கண்ணியப்படுத்தும் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு மாற்றமாக இருந்தால், திருக்குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்கக்கூடாது. இது நபித்தோழர்கள் காட்டி தந்ததுதான். அவர்கள் மீது உள்ள நேசத்தின் காரணத்தினால் தான் இது போன்ற செய்திகளையும் நாம் எடுத்துச் சொல்கிறோம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததாக தௌஹீத் ஜமாத்தினுடைய இன்னொன்று முக்கியமான ஒன்று, வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டு புதிய புதிய சட்டங்களை சொல்கிறார்கள், புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் என்று நம்ம மேல நிறைய விமர்சனம். வஹியை மட்டும், குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டி சொல்றோம், இத்தபியு மா உன்ஸில இலைக்கும் ரப்பிக்கும் வலா தத்தபியு மின் துனிஹி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். உங்களுக்கு வஹியாக இறக்கப்பட்டதை மட்டும் பின்பற்றுங்க, மற்றதை பின்பற்றாதீர்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இதை சொல்லி நாம் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். வஹி அல்லாதது வழிகேடு என்று சொல்லுகிறோம். மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு வஹியை தான் பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நம்மளை விமர்சனம் பண்றோம். இந்த விமர்சனம் பண்ணுபவர்களை நான் கொஞ்சம் கேட்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உருவாக்கிய அந்த நபி தோழியர்கள் தான் இது போன்ற கருத்தை எங்களுக்கெல்லாம் விதைச்சிருக்கிறார். அல்லாஹ் தூதர் சொன்னது, திருக்குர்ஆன் சொன்னது, அதுபோன்று இந்த நபி தோழியர்களும் இதே கருத்தை தான் சொல்லி இருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் புரட்டி பாருங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்து வந்தார்களோ அதுபோன்று நாமும் போய் சந்தித்து வருவோம். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. ஏன்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் இறந்ததற்கு பிறகு இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் எடுத்து வளர்த்தாங்க. அவங்க அடிமையாக இருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்த பிறகு அவங்க விடுதலை செய்தாங்க. ஸைத் பின் ஹாரிஸா அவங்கள திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவயதாக இருக்கும் போது உம்மு ஐமன் தான் வளர்த்தனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தாங்க. சில செய்திகளில் பார்க்கும் உம்மி வந்துட்டு போவாங்க. இப்போ ரசூல்லா வராமல் ரசூல்லா இருந்தா தானங்க வகை வரும் என்பதற்குத்தானே உம்மு ஐமனுடைய கண்களில் இருந்து தண்ணீர் வந்தது. இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் எபுக்கியானுமாக அவங்களோடு சேர்ந்து அவர்களும் சேர்ந்து அழுதார்கள். ஆகா வகி போய்விட்டது என்பது. அப்ப கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த நபித்தோழியர் அந்த நபித்தோழர்கள் வஹீதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதை வைத்துதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். அதைத்தான் சட்டமாக சொன்னார்கள் என்று உரத்து சொன்னார்களே. இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். இது போன்ற அடிப்படையான விஷயங்களை நபித்தோழியர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறதே. நாம் அவர்கள் மீது நேசம் வைத்திருக்கிறோமா, பாசம் வைத்திருக்கிறோமா, அல்லது அவர்களை அவமானப்படுத்துகிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, திருக்குர்ஆனுடைய அந்த வகையினுடைய சொல்லுக்கு மாற்றமாக ஒரு நபித்தோழர் சொல்லி இருந்தால் அதை ஏற்கக்கூடாது என்று இந்த சமுதாயத்துக்கு சொன்னவர்களும் அந்த நபித்தோழர்கள் தான். அந்த நபித்தோழர் மீது பாசத்தை இருப்பதின் காரணத்தில் குர்ஆனுக்கு முரணாக ஏதாவது ஒரு செய்திகள் இருக்குமானால் அதை பின்பற்றக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். என்ன சில செய்திகளை பாருங்கள். இதே அபு மூசா அவர்களுக்கும் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு செய்தி, ஒரு சம்பவம் நடக்கிறது. சஹீல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அபு மூசா அஷாரி ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார், இதா அஜ்னம வலம் யஜித் மான் கைஃப தஸ்னா. ஒரு மனிதன் குளிப்பு கடமையாகிவிட்டான், அவனுக்கு தண்ணீர் கிடைக்கல, என்ன செய்யணும்? அவர் சொன்ன லாயி சொல்லி ஹத்தா எஜிதல் மா, தண்ணீர் கிடைக்கின்ற வரையிலேயும் அவன் தொழக்கூடாது. ஒருத்தன் குளிப்பு கடமையாயிருச்சு, தண்ணீர் கிடைக்கல, அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது தண்ணீர் வர்ற வரையிலே அவன் தொழாமலேயே இருக்கணும். அப்துல்லா பின் மசூதினுடைய தீர்ப்பு. உடனே அபு மூசா அஷாரி ஒரு ஆள் சொல்லிட்டார், நபித்தோழர் சொல்லிட்டார், உடனே ஏத்துக்கிட்டு போனாரா? இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லாதனால திரும்ப கேட்கிறார். அம்மார் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியில் ஒரு சம்பவம் நடந்ததே உங்களுக்கு நினைவில்லையா? அம்மார் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பயணத்தில் போனார்கள். குளிப்பு கடமையாகி விடுகிறது. அம்மார் அவர்கள் மண்ணில் முழுசா புரண்டு எந்திரிச்சார். தயம்மம் கையில தானே செய்யணும், உழு செய்யறதுண்டா. அப்போ குளிப்பு கடமையானா முழுமையா குளிக்கணும். அப்போ தயம்மம் எப்படி செய்யணும்? முழு உடல்லையும் மண்ணு பிறண்டுங்கிறால் மண்ணில் பிறண்டாரு. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுவுக்கு செய்யற மாதிரி தயம்மம் செஞ்சாலே போதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு அவர் சொன்ன தீர்ப்பு தப்பு என்பதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்றேன். அதுக்கு அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இதைத்தான் உமர் ஏத்துக்கலையே. உமருக்கு அம்மாரும் நடந்த ஒரு சம்பவம். இதை சொல்லும் போது உமர் அவர்கள் எனக்கு நினைவில்லைன்ட்டார். இதை சொன்னார். அவ சொன்ன உடனேயே அபு மூசா அஷாரி அடுத்து அவர் சொன்ன கருத்து மாற்றம் என்பதற்கு ஆதாரமாக இறுதி ஆதாரமாக பதிவு செய்கிறார். கைஃப தஸ்னவு பிஹாதிஹில் ஆயா ஃபீ சூரத்துல் மாயிதா. அல்லாஹ் சொல்றார், இல்லம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா. உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தூய்மையான மணலில் தயம்மம் செய்து கொள்ளுங்கள். நீங்க பெண்ணுடன் உறவு கொண்டு தண்ணீர் கிடைக்கல, தூய்மையான மண்ணில் தயம்மம் செஞ்சுக்கிறீங்க இப்படின்னு சூரத்துல் மாயிதாவில் ஒரு வசனம் இருக்குது. இதை என்ன செய்வீங்க? இதுக்கு என்ன உங்களுடைய பதில் அப்படின்னு கேட்குவோம். அமாதரா அப்துல்லா மாயகூல். அபு மூசா அஷாரியினுடைய கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல தெரியாமல் திணறிட்டார். இப்படியே நம்ம அனுமதி கொடுத்தோம்னா சும்மா குளிருங்கிறதுக்கெல்லாம் என்ன செய்வான், தயமம் செஞ்சிருவான்னு அவர் சமாளித்து சொன்னார். சஹீல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டது. யாருடைய கருத்தை, ஒரு நபித்தோழர், ஒரு சிறந்த நபித்தோழருடைய ஒரு கருத்தை அபு மூசா அஷாரி அவர்கள் எதை வைத்து மறுக்கிறார்? திருக்குர்ஆன் அனுமதித்திருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி தொழாமல் இருக்கலாம் என்று பதில் சொல்லலாம். இது கேட்டது யார்? ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழர் தானே கேட்டாரு. அந்த கருத்தை தான் நாம் சொல்லுகிறோம். திருக்குர்ஆனுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக ஒரு நபித்தோழர் சொன்னார், அல்லது நபித்தோழர் அல்லாத யார் சொன்னாலும் சரி ஏற்கக்கூடாது என்பதை அபு மூசா அஷாரி போன்ற நபித்தோழர்கள் நமக்கு காட்டினாங்க. இந்த சட்டத்திட்டங்களை மக்களுக்கு நாம் உணர்த்துகிறோம். நாங்கள் தான் உண்மையிலேயே நபித்தோழர்களை உண்மையிலேயே நேசிக்கிறோம். அவங்களுடைய கொள்கையை இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்துரைக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சிறந்த நபித்தோழர். சஹீல் புகாரியில் இடம்பெற்று, சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது.
இதே உமர் ரலியல்லாஹு அவர்கள் தமத்து என்ற அந்த ஹஜ்ஜை கூடாது என்று சொன்னாங்க. இந்த செய்தி இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு வருகிறது. வரும்போது அவர்கள் என்ன பதில் அளித்தார்கள் தெரியுமா? உன்சிலத் ஆயத்துல் முத்தா ஃபீ கிதாபில்லாஹி ஃபஅல்னாஹா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தமத்து என்று சொல்லக்கூடிய சட்டம் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இறங்கியது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடனும் கூட இந்த தமத்து என்ற ஹஜ்ஜை நாங்கள் செய்திருக்கிறோம். ஃபமன் தமத்தா பில் உம்ரதி இலல் ஹஜ், யார் தமத்து என்ற முறையில் ஹஜ் செய்கிறாரோ அவருக்கு பலிப்பிரதானி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவில் சொல்லி காட்டுறான். தமத்து என்ற ஹஜ்ஜினுடைய சட்டத்தை அல்லாஹ்வே பேசுகிறார். இது வேதத்தில் இறங்கி இருக்கிறது, அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இறங்கி இருக்கிறோம். ஆனால் வகால ரஜுலுன் பிரைஹி மாஷா, ஆனால் ஒரு மனிதர் தன்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பில் அந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் திருக்குர்ஆன்ல தமத்து ஹஜ் என்பதற்கு சட்டம் சொல்லப்பட்டு ஆதாரம் இருக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதை என்ன சொல்லுகிறார்? அவர் அறிவின் அடிப்படையில் சொல்லுகிறார். இது தவறு என்று சொன்னது இம்ரான் பின் ஹுசைன் என்ற நபித்தோழர் இல்லையா? திருக்குர்ஆனுடைய சட்டத்துக்கு முரண் என்றுதானே அவர் குறிப்பிட்டார். திருக்குர்ஆனை ஆதாரமாக காட்டித்தானே சொன்னார். அல்லாஹ்வே சொல்லுகின்ற பொழுது உமர் எப்படி சொல்லலாம்? அவர் தன்னுடைய சொந்த கருத்தை பேசுகிறார், மார்க்கம் அல்ல என்ற இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய கூற்றை இந்த சமுதாய மக்களுக்கு சொல்லும் போது அந்த நபித்தோழர்களை நாம் அவமானப்படுத்துறோமா? அப்படின்னா இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை சொல்லுங்க. உமரை கேவலப்படுத்துகிறார் என்று சொல்லுங்க, அவருக்கு நேசம் இல்லை என்று சொல்லுங்கள், பாசம் இல்லை என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உருவாக்கிய அந்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் திருக்குர்ஆனுக்கு முரணாக நபித்தோழர்கள் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் ஏற்கவில்லை. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க. திருக்குர்ஆன் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தது. எனவே அவர்கள் சட்டத்தை அந்த சமுதாய மக்களிலே அன்றைய காலத்திலே நடைமுறைப்படுத்தினாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை நான் இறுதியாக உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அறிவிச்சுடராக மிகச்சிறந்த நபித்தோழியராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குறிப்பிட்டதாக செய்தி ஆயிஷா நாயகி அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது. உமர் மட்டுமல்ல, அவருடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் சொன்னதாக சொல்லப்படும் போது ஆயிஷா நாயகி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படி சொல்லி இருக்க முடியாது. அதுக்கு என்ன ஆதாரம் சொன்னார்கள் தெரியுமா? ஹஸ்புக்குமுல் குர்ஆன், உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லல, இப்படி அவர்கள் பேசவில்லை என்பதற்கு திருக்குர்ஆனே உங்களுக்கு சான்று போதுமானதாகும். லா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய பாவச்சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது. ஆனா இறந்து போனவன் அவன் போயிட்டான், இங்கே குடும்பத்தினர் அழுவதின் காரணத்தினால் இவன் அழுவுனதுக்கு ஏன் அவனை போய் நீங்க தண்டிக்கிறீங்க? இது லாஜிக், ஒரு தர்க்க ரீதியாக பொருந்துகிறதா? இது சரியானதாக அறிவு சொல்லுகிறதா? ஏன்னா அவன் செஞ்சதுக்கு அவனை தண்டிக்க பரவாயில்லை, எவனோ ஒருத்தன் அழுகிறான் என்பதற்காக அவனுடைய மையத்தை வேதனை செய்வது சரியில்லையே. இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லவில்லையே, திருக்குர்ஆனும் அப்படி பேசலையே. ஒருவருடைய பாவச்சுமையை இன்னொரு சுமக்கூடும். இவன் பாவம் செஞ்சா அவனுக்கு தான் தண்டனை கொடுப்போமே தவிர இன்னொருவனுக்கு கொண்டு போய் கொடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த திருக்குர்ஆன் வசனம் உங்களுக்கு பத்தாதான்னு சொன்னாங்க. எதை காட்டி மறுத்தாங்க? திருக்குர்ஆனுடைய வசனத்தை காட்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லவில்லையா, குறிப்பிடவில்லையா? யார்? ரெண்டு பெரிய நபித்தோழர்கள் இல்லையா? உமர் அவர்கள் கேட்டதாக சொல்லுகிறார், இப்னு உமர் கேட்டதாக சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் சொல்லல. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திருக்குர்ஆனுக்கு மாற்றமா பேச மாட்டாங்க. அவர்களே திருக்குர்ஆனை கொண்டு வந்து விட்டு திருக்குர்ஆன் படி நடங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு எதிராக எப்படி பேசுவார்கள் என்பதுதான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாதம். அந்த வாதத்தை தான் இந்த சமுதாய மக்களுக்கு நம்ம சொல்றோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொண்டு வந்த திருக்குர்ஆனுக்கு மாற்றமாக நபிமொழிகள் இருக்க முடியாது, இருந்தால் அது நபிமொழிகள் இல்லை. யாரோ ஒருத்தன் தப்பு செய்திருக்கிறார். அழகா சொன்னார்கள், நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியை பொய்யானவரோ பொய்ப்பிக்கப்பட்ட ரெண்டு பேர்ட்ட கொண்டு வரல, அவங்க பொய் சொன்னவங்க குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், பொய் பேசுவரும் வலாக்கின்ன இந்த செவி இருக்கிற அது தவறு செய்து விடுகிறது. தெரியாம கவனக்குறைவாக கேட்டிருக்கலாம், கவனக்குறைவாக அவருடைய செய்திகள் பதிந்திருக்கலாம், ஏதோ ஒரு தவறுதலின் அடிப்படையில் அறியாமையில் அவர்கள் சொல்லிவிட்டார் என்று குறிப்பிடுகிறார். அப்ப இந்த செய்தியை இந்த சமுதாய மக்களுக்கு சொல்றோம். திருக்குர்ஆனுக்கு முரணாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பேச மாட்டார்கள் என்றும் அப்படி பேசினால் ஏற்கக்கூடாது என்று சொன்னதும் அன்னை ஆயிஷா அவர்கள் தானே.
அந்த நபித்தோழியர் அவர்கள் மீது பற்றின் காரணத்தினால், பாசத்தின் காரணத்தினால் தான் அந்த செய்தி இந்த சமுதாய மக்களுக்கு நாம் எடுத்து சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி, இதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்தில் அந்த இணை வைப்பவர்களுடைய சடலங்களை எல்லாம் கலீப் என்று சொல்லக்கூடிய கிணத்துல போட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சா, அல்லாஹ் வாக்களித்ததெல்லாம் கிடைத்ததா என்று அங்கே குறிப்பிடுகிறார். அப்ப என்ன, இறந்து போனவர்கள்ட்ட நீங்கள் பேசுகிறீர்களே அப்படின்னு கேட்கும்போது, இன்னஹும் லயஸ்மஊன மா அகூல், நான் எதை சொல்கிறேனோ அதை இப்போது அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமா செய்தி ஆயிஷா நாயகிக்கு வருகிறது. இதையும் அவர்கள் மறுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. நேரடியாக கலந்து கொண்ட உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படிதான் சொன்னாங்க, ஆயிஷா நாயகி அவர்கள் அப்படி சொல்லவில்லை என்று மறுக்கிறாங்க. என்ன, திருக்குரானை ஆதாரம் காட்டுறாங்க. திருக்குரானுக்கு முரணா அப்படி நடக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க மாட்டான், இன்னக லா துஸ்மியுல் மௌதா வமா அன்த பிமுஸ்மியின் மன் ஃபில் குபூர். நபியே, நீங்கள் இறந்தவர்களை செவியேற்க செய்ய முடியாது, கபரில் இருக்கக்கூடியவர்களையும் செவியேற்க செய்ய முடியாது திருக்குரான்ல அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போனவர்களை எப்படி செவியேற்க செஞ்சிருக்க முடியும்? எப்படி அவர்கள் சொல்வதை கேட்க செஞ்சிருக்க முடியும்? இது திருக்குரானுடைய சட்டத்துக்கு அது மாற்றமாக அமைந்திருக்கிறது இல்லையா என்று அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய அந்த திருக்குரானுக்கு மாற்றமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பேச மாட்டார்கள் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் மறுத்தார்களே. இந்த கருத்தை தான் இந்த சமுதாய மக்களுக்கு நாம் சொல்லுகிறோம். இந்த கருத்தை தான் இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்லி பின்பற்ற சொல்லுகிறோம். இது போன்ற ஏராளமான செய்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், திருக்குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த திருக்குரானுக்கு முரணாக இருக்கக்கூடிய செய்திகள் ஆதாரமா ஆகாது என்று சொல்லுகிறோம். இந்த மாதிரி தெளிவான சில செய்திகளை இந்த சமுதாய மக்களுக்கு நாம் சொன்னால், நபி தோழர்களை மீது நேசம் கிடையாது, நபி தோழர்களை அவமானப்படுத்துகிறார்கள். நபி தோழர்கள் மனிதர்கள், அவர்களுக்கும் சில தவறுகள் வரும். அந்த தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. திருக்குரான் காட்டி அந்த வழிமுறைக்கே முக்கியத்துவம் கொடுக்கணும், நபி வழிக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் விளக்குகிறோம். இந்த விளக்கத்தை தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களில் இருந்து ஏராளமான நபி தோழர்கள் தங்களுடைய வாழ்நாளில் கடைபிடித்திருக்கிறார். திருக்குரான் அப்படி சொல்லுகிறது. எனவே நபி தோழர்களை, சஹாபாக்களை உண்மையில் ஒருவன் நேசிப்பவனாக இருந்தால் அந்த நபி தோழர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொன்னாங்க, எந்த நபி வந்தாலும் அந்த நபியினுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவது, அவருடைய கட்டளைகளை பின்பற்றுபவர்களாக நபி தோழர்கள் இருப்பார்கள் என்று சொன்னார்களா இல்லையா? அந்த நபி தோழர்கள் பின்பற்றிய, அந்த நபி தோழர்கள் சொன்ன மார்க்கத்தின் அடிப்படையில், அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த அந்த வழிமுறையின் அடிப்படையில் சொன்ன செய்திகளை பின்பற்றுவர்களாக இருக்கணும். அவங்க சொந்த கருத்தாக, அவர்கள் மார்க்கத்தின் ஆதாரம் இல்லாத கருத்துக்களாக இருந்தால் எப்படி மற்ற நபி தோழர்கள் அந்த தோழர்களுடைய கருத்தை புறக்கணித்தார்களோ அதுபோன்று நாமும் புறக்கணிக்க வேண்டும். இதுதான் சஹாபாக்களை உண்மையில் நாம் நேசிப்பதனுடைய வெளிப்பாடு. அந்த நேசத்திற்குரியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நடக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.